அண்ணாவினுடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம். அண்ணாயிசம் தான் எங்களுக்கு கொள்கை, பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி, எங்களுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இதெல்லாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்றியதை, ஜெயலலிதா அம்மையாரும் பின்னாடி பின்பற்றியதை இந்த அண்ணாவினுடைய வழிவகையில் வந்தவர்கள் சொல்லியிருக்கணும்ல. அதை சொல்லாமல் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, எதுவும் இல்லாத வகையில் இந்த புதுசாக போய் உங்களுடைய வந்தே மாதரத்தை நீங்கள் அவன் நிர்ணயம் பண்ணியிருக்கான் ஒன்றாவது சொல்லி முதலாவதாக பாடிய பிறகு, அதன் பிறகு தேசிய கீதத்தை பாடிய பிறகு தமிழ்தாய் வாழ்த்த இதெல்லாம் நீங்கள் அங்கே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாநில அரசே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய மேட்ரு. இதை போய் பிரதமர்கிட்ட கேட்குறீங்களே, அங்கே போய் ஐயா எனக்கு இதெல்லாம் உரிமைங்க, இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே பர்மிஷனுக்கு வைக்கிறீங்க. இப்போ அவர் ஒத்துக்கலைன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா கான்ட்ராடிக்டரி ஆகும்ல. உரிமைக்கும் எதை அவங்ககிட்ட கேட்டு பெறணும், எதை அவங்ககிட்ட சொல்லணுங்கிறது அடிப்படை கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது. கேட்கறது எதுனா நிதியை கேட்கலாம், கேட்கறது எதுனா எங்களுடைய வாழ்வியல் முறைகளில் மாற்றங்கள் எங்களால் செய்து கொள்ள முடியாது, இந்த தமிழ் சமூகம் இப்படி தான், இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தின் மக்கள் இப்படி தான் சொல்லி நீங்கள் சொல்லிட்டுல வரணும். வாய்கிலி அப்படியே பிரகடனம் பண்ணீங்களே, கச்சத்தீவு நாங்கள் மீட்டெடுத்துருவோம் நீங்களே, கேட்டிருக்க வேண்டியதான். நாங்கள் இல்லை, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் பிரதமரை அவர் சந்திக்க நேரிடும். அப்போ விழாவாரியாக என்னென்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், அந்த போல என்னென்ன உரிமைகள், இவைகள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டு நிச்சயமாக மீட் எடுப்பார் சார். நீங்கள் சார் எடுத்த எடுப்புலேயே எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிறதுங்கிறது உங்களோட பார்வையில் தான் பிழை இருக்குது அப்படின்றாங்க. எங்கள் பார்வையில் கரெக்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். பார்வையில் யார் பார்வையில் பிழை, யார் புரிதலில் பிழை, யார் எண்ணங்களில் பிழை, எல்லாமே தெரியுதானே போகுது. மொத்தத்தில் டெல்லி விசிட் பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சேஃப் மாடியூலில் பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த தடவை போயிட்டு வந்துட்டார். அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, அவரு கொடுக்கல. என்ன காரணமாக இருக்கு? வழக்கு நிலுவையில் இருக்குது. எப்போ வேணாலும் அவரை திரும்ப செக்மேட் வைக்கணும்னா இணக்கமான சூழலில் இப்போ போகிறது சரியாக இருக்காது. விஜயை மிரட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற முடிவில் பிஜேபி இருக்குன்ற காரணத்தினால பார்க்கல.